பாப்புலரான சீரியல்லேருந்து சீரியல் நடிகை விலகியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியல் நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எந்த சீரியலில் எந்த நடிகை விலகியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அவங்களுக்கு பதிலாக எந்த நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும், கூடவே பிரபலமான சீரியல் நடிகர் ஒருத்தர் தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் நான் பிரைம் டைமில், அதாவது மதியம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தானே மணமகளே வா. இந்த சீரியலானது ரசிகை கடந்து சூப்பர் ஹிட்டாக போயிருக்குது. நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த சீரியலுக்கு தாங்க நல்லா டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருக்குது. இந்த சீரியலில் இப்போ ஹீரோயினோட அன்னை மேரேஜ் டேக் தாங்க போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சீரியலில் தாங்க ஒரு முக்கியமான நடிகை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, மணமகளே வா சீரியலில் ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிகை அனுபவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தற்சமைக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இப்போ இவங்க சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அனு சீரியல்லேருந்து வில்லைனா இவங்களுக்கு பதிலாக யார் ரோஹிணி கதாபாத்திரம் நடிக்க போகிறா அப்படின்னு ரசிகர்களுடைய கேள்வி வந்துக்கிட்டு இருக்கும். ஆமாங்க, மணமகளே வா சீரியலில் இனி ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிகை தீப்தி அவங்க தான் நடிக்க போகிறாங்க. நடிகை தீப்தி இதற்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சிகள் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சுந்தரி சீரியலில் மாலினி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பிரியமான தொழில் சீரியலில் சங்கவி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் சின்னத்திரை சில்வதில் மிகவும் பிரபலமானவங்க தான். இவங்க தான் இப்போ இனிமேல் மணமகளே வா சீரியலில் ரோஹிணி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க. நடிகை தீப்தி அவங்களுக்கு எங்களுடைய சின்ன சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மணமகளே வா சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அழகு சீரியலில் திருநாவுக்கரசு கதாபாத்திரம் நடித்தது மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் தானே நடிகர் அவினாஷ் அவர்கள். இவர் இந்த சீரியலுக்கு பிறகு கயல் சீரியலில் கயலுடைய தம்பி கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்லையும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். நடிகர் அவினாஷ் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அறிவித்து அதை வெளிப்படுத்தும் விதமாக ஃபோட்டோஷூட் நடத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தார். இதனையடுத்து சமீபத்தில் தான் அவினாஷனுடைய மனைவி தரசாவுக்கு வளைகாப்பு நடந்துச்சு. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் அவினாஷ் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் எங்களுக்கு இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. எங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு அவினாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவினாஷ் அவர்கள் சொன்ன இந்த மகிழ்ச்சியின் செய்தியை பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் அவினாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணு.